இஸ்லாத்துல ஜாதி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் வந்து பல பிரிவுகள் இருக்குல்ல. இந்த பட்டாணி, மரைக்காயர், லெப்பை அப்படி நிறைய பிரிவு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கு மேல யாரும் அதை பத்தி பேசுறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் முன் வருது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கும் செக்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இஸ்லாத்துல வந்து பல செக்டர்ஸ் இருக்கு, பல பிரிவுகள், தொழில் சார்ந்த பிரிவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு லெப்பை அப்படிங்கிறவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி மரைக்காயர் அப்படிங்கிறது அது ஒரு தொழில் சார்ந்த ஒரு பிரிவு. ராவத்தர் அப்படிங்கிறது பண்டைய காலகட்டத்துல குதிரைகளை வைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழில் சார்ந்த பிரிவுகள் வந்து இருக்கு. ஆனா தீண்டாமை ரீதியான பிரிவுகள் இங்க இருக்கா? இஸ்லாத்துல வர்ணாசிரமத்தின் பேரால பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வு காட்டப்படுதா அப்படின்னா நெவர். அது மாதிரி எந்த விதமான வரலாறு சான்றுகளும் இப்போ வரைக்கும் கிடையாது. அப்படியே வந்து இஸ்லாத்துல ஜாதி இருக்கு, இஸ்லாத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா அதை முதல்ல எதிர்க்கக்கூடியது குரான் மட்டும்தான். குரான் என்ன சொல்லுது? இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களை யார் மேன்மையானவர், உங்களை யார் அதிகம் இரையச்சம் உடையவராக இருக்கிறாரோ அவர் தான். அவர் எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, இரையச்சம் உங்கள்ட்ட இருக்கா, நீங்க தான் மேன்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு குரான் ஈஸியா முடிச்சிருது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.